வணக்கம். 9வது ஜனாதிபதி தேர்தலுக்கான பிரச்சாரங்கள் பரவலா எல்லா பக்கமும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. எந்த கட்சி வெல்லும் அப்படின்றதை தாண்டி வாக்காளர்கள் எந்த அடிப்படையில் வாக்களிக்க போறாங்க அப்படின்ற ஒரு நிபந்தனைகள் இருக்கு. ஒரு சிஸ்டம் நம்மகிட்ட இருக்கு. இலங்கையை பொறுத்தவரையில் இன்னும் இந்த தேர்தல் முறைமையானது வாக்குச்சீட்டு வழங்கப்பட்டு அதில் புள்ளடிடுற விருப்பு வாக்களிடுற நடைமுறை தான் இன்னும் இருக்கு. உலகத்தில் பல இடங்களில் டிஜிட்டல் முறையிலான வாக்குகள் வழங்கப்பட்டாலும் கூட இலங்கையில் எப்போ தேர்தல் ஆரம்பிக்கப்பட்டு இந்த வாக்குச்சீட்டு நடைமுறை இருந்ததோ அதே நடைமுறை தான் இந்த 2024ஆம் ஆண்டினுடைய 9வது ஜனாதிபதி தேர்தலையும் இருக்கு. சரி, இது இந்த நடைமுறை இருக்கும்போது இந்த வாக்களிக்கும் நடைமுறை எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது அப்படின்ற ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கு. நிறைய பேர் சொல்றாங்க இந்த சின்னத்துக்கு நேர புள்ளடி விடுங்க, அப்படி இல்லைன்னு சொன்னா 1, 2, 3 சொல்லி உங்களோட விருப்பு வாக்களை வழங்கலாம். இந்த மாதிரியான பல விஷயங்கள் சொல்லப்படுது. இது எப்படி நடைமுறைப்படுத்தப்படுது? 50% வாக்குகளுக்கு மேல் எடுத்தா தான் ஒரு ஜனாதிபதி வேட்பாளர் ஜனாதிபதி ஆகலாம் அப்படின்ற ஒரு நடைமுறை இருக்கு. அந்த 50% எப்படி தாண்டது, இந்த மாதிரியான விஷயங்களை இந்த வீடியோவில் நாங்கள் பார்க்க போறோம். இந்த வீடியோ முன்னாள் தேர்தல் ஆணையாளர் சிங்கள மொழியில் ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு நேர்காணலில் இருந்து எடுக்கப்பட்ட மொழி மாற்றம் தான் இந்த வீடியோ. அதில் இருந்து எடுக்கப்பட்டதான். சரி, உதாரணத்துக்கு இப்போ இந்த முறை ஒரு வாக்குச்சீட்டே பெருசு தான். அது பெரிய அளவான வாக்குச்சீட்டே 32 வேட்பாளர்கள், 39 பேர், 32 வேட்பாளருடைய சின்னங்கள் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இந்த அடிப்படையில் நமக்கு தேவையான நமக்கு விரும்பிய அந்த சின்னம் எங்கே இருக்குது, அது எங்கே இருக்குது அப்படின்றத பார்த்து புள்ளடிடுறது அல்லது விருப்பு வாக்கள் 1-2 சொல்லி போகிறதுன்றது அவ்வளோ ஈஸி இல்லை, கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஆனால் நம்ம கொஞ்சம் ஒரு அளவுக்கு என்ன நடக்குது, எப்படி இதில் வாக்களிக்கிற நடைமுறை இருக்குது அப்படின்றத நாங்கள் சுருக்கமாக பார்ப்போம். ABCDE அப்படின்னு சொல்லி 5 வேட்பாளர்கள். இந்த 5 வேட்பாளர்களுக்குள்ளேயும் எத்தனை வாக்கள் ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்குது அப்படின்றத பார்ப்போம். உதாரணத்துக்கு நான் 100 பேர் எடுக்கிறேன். நீங்கள் 1000, 2000, 3000 இல்லை 1 லட்சமோ 10 லட்சமோ நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். கணக்கு பார்க்குறதா உதாரணத்துக்கு நமக்கு ஈஸியாக கணக்கு பார்க்கறதுக்கு 100 பேர். 100 பேரில் இந்த 5 வேட்பாளர்களுக்கும் எத்தனை வாக்குகள் வழங்கப்படுதுன்னு சொன்னால் ஏக்கு 40 வச்சுக்கொள்ளுங்க, பிக்கு 35, சிக்கு 15, டிக்கு 6, இக்கு 4, மொத்தமாக இப்போ 100 வாக்குகள் அளிக்கப்பட்டாச்சு. இந்த 100 வாக்குகளையும் அளிக்கப்பட்டதுக்கு பிறகு வாக்குகள் எண்ணி எல்லாத்தையும் பட்டியலில் போட்டு எடுக்கப்பட்ட முடிவு தான் இந்த வாக்கு எண்ணிக்கை. சரி, இப்போ நாங்கள் பார்ப்போம் தானே, இப்போ ஏக்கு 40 வந்திருக்கு, பிக்கு 35 தான் வந்திருக்கு. அப்போ இவங்க 2 தானே 1-2 இருக்காங்க. அப்போ மட்டாக்கள் யாருமே தேவை அப்படின்றத அவங்க என்ன செய்வாங்க, ஒதுக்கி வச்சுருவாங்க. இந்த ஏயையும் பியையும் தான் முதல் 2வது அப்படின்றத பார்ப்பாங்க. இதில் 50% கடந்திருக்கான்னு பார்த்தா இல்லை, 50% கடக்கலை. அப்படியானா இது 2வது வாக்கு எண்ணும் முறைமைக்கு போகும். அதாவது விருப்பு வாக்கு, அதாவது ஏக்கு கிடைச்ச 40, விக்கு கிடைச்ச 35 இருக்குதானே, அது ஏற்கனவே பொட்டியில் போட்டு சீல் பண்ணியாச்சு. அதில் எதுவுமே கையடிக்க மாட்டாங்க. அதில் எதுவும் கணக்குகள் படைச்சா மட்டும்தான் அது எண்ணப்படும். விருப்பு வாக்கள் அதிலிருந்து எடுக்கப்படாது. ஏன்னா அவங்களுக்கான வாக்குகள் முழுமையாக வழங்கப்பட்டு அதில் விருப்பு வாக்கள் இருந்தாலும் கூட அது எண்ணப்படாது. இப்போ மற்றவங்க இருக்காங்க தானே, CDE, இவங்களுக்கு கிடைச்ச வாக்குகள் 25 வாக்குகள் இருக்கு. அதாவது ஒரு ஆளுக்கு 15, சிக்கு 15, டிக்கு 6, இக்கு 4. AB வாக்குகள் எல்லாமே அப்படி நான் சொன்ன மாதிரி மூடி வச்சிருவாங்க. அதுக்கு பிறகு CED இந்த வாக்காளர்களை எடுப்பாங்க. இதில் விருப்பு வாக்குகள் ஏக்கு விக்கு கிடைக்கப்பட்டிருக்கான்னு சொல்லி அது பார்க்கறதுக்காக அந்த நேரத்தில் ஒருத்தர் எடுக்கிறாரு, சிக்கு க்ராஸ் பண்ணியிருக்காரு. க்ராஸ் பண்ணால் அது சிக்கு மட்டும்தான் அந்த வாக்கு, வேற எதுக்குமே விருப்பு வாக்கு போட இயலாது. விருப்பு வாக்கு போட்டால் அது செல்வடியற்ற வாக்காக மாறிடும். நீங்கள் வாக்களிக்கும் போது கவனிங்க, யாருக்காவது புள்ளடி போட்டுட்டீங்கன்னு சொன்னால் 6 சின்னத்துக்கு நேராக புள்ளடி போட்டிங்கன்னா அதுக்கப்புறம் 1, 2, 3 விருப்பு வாக்கு போட்டுறக்கூடாது, அது செல்வடி இல்லாத வாக்காக போயிடும். இது அவருக்கு சிக்கான வாக்கனுடைய இதை சியில் போட்டுருவாங்க. அதுக்கு பிறகு சியிலிருந்து இன்னொரு வாக்கு எடுப்பாங்க. அதில் சிக்கு நேரம் 1 போட்டிருந்தா, அவருக்கான விருப்பு வாக்க போட்டிருந்தா அது சிக்கான வாக்கு தான். அதுக்கப்புறம் நீங்கள் 1 போட்டிங்கன்னா 2, 3 சொல்லி நீங்கள் விருப்பு வாக்கு போட்டுக்கலாம். ஆனால் இவர் என்ன செஞ்சுக்காருன்னு சொன்னால் சிக்கு மட்டுமே 1 போட்டு போயிட்டாரு. அது சிக்கு செல்வடியான வாக்கு. அதனால் அது வேற ஏக்கோ விக்கோ செல்வடியாகாது, அதையும் போட்டுருவாங்க. இப்போ அடுத்ததை எண்ணி பார்க்கும்போது அடுத்த விருப்பு வாக்கு யாருக்காவது போடப்பட்டிருக்கான்னு பார்த்தா அதில் ஏக்கு BCDE அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சிக்கு 1 போட்டிருக்காரு, அவர் சி ஆளாண்டுடைய சிக்கு 1 போட்டிருக்காரு, டிக்கு 2 போட்டிருக்காரு, பிக்கு 3ஆம் நம்பர் போட்டிருக்காரு. இதில் பிக்கு போடப்பட்டிருக்கா 3ஆம் நம்பர். இந்த 3ஆம் நம்பர் வாக்கு போடப்பட்ட அந்த வாக்கு பிக்கு சேர்க்கப்படும். இதுதான் இருக்கிற நடைமுறை. இது பிக்கு சேர்க்கப்படும். பிக்கு சேர்த்தா இதை பிக்குரிய ஒரு வாக்கா எண்ணப்படும். அது சிக்கு வாக்கா 1 இருந்தாலும் 2வது விருப்பம் அவருக்கு தெரிவிக்கிறபடியா இந்த வாக்கு சிக்கு சேர்க்கப்படும், ஒரு விருப்பு வாக்கா. இன்னும் ஒரு வாக்கு எடுக்கிறாங்க. இதில் அவர் சிக்கு 1, அதோட டிக்கு 2,
ஈக்கு 3 போட்டிருக்காரு. இதில் ஏக்கும் இல்லை பிக்கும் இல்லை. இதுவும் வந்து இவங்களுக்கு சேர்க்கப்படாது. இதுவும் அதே மாதிரி சிக்குரிய வாக்காகவே போயிடும். இதில் எந்த ஒரு இதுவும் வராது. சரி, இப்போ வந்து நான் சொன்ன மாதிரி இந்த நடைமுறையில் விருப்பு வாக்குகள் மற்ற டிக்குரிய விருப்பு வாக்குகளும் எண்ணப்பட்டு ஏபிக்கு சேர்க்கப்பட்டிருக்கு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு சேர்த்தாச்சுன்னு வைங்க. இப்போ வந்து ஏக்கு ஏற்கனவே 40 வாக்குகள் இருந்தது, விருப்பு வாக்குகள் 4 கிடச்சிருக்கு, 44 வாக்குகள். அதே போல் பிக்கு ஏற்கனவே 35 வாக்குகள் இருந்தது, இப்போ 6 வாக்குகள் கிடச்சிருக்கு, அந்த 6 வாக்குகளோடு சேர்த்து 41 வாக்குகள். இந்த அடிப்படையில் வாக்குகள் வந்து எண்ணப்பட்டு அவங்களுக்கு சேர்க்கப்பட்டாச்சு. இப்போ நாம் வந்து கூட்டி பார்ப்போம். 2 பேருக்கும் இடையில் இருக்கிற வாக்குகள் எண்ணிக்கையில் ஏ தான் இன்னும் முதல் நிலையில் இருக்காங்க. ஆனால் ஏ தான் முதல் நிலையில் இருந்தாலும் இது 50% தாண்டி இருக்கான்றதான் பார்ப்பாங்க. இந்த 50% தாண்டி இருக்கிறது அப்படின்றது எப்படி பார்க்கப்படும்னு சொன்னால் 2 வாக்கையும் கூட்டு, அது 2 பேருக்கும் கிடைக்கப்பட்ட வாக்குகளையும் கூட்டும் போது 85 வாக்குகள், 44 41 ரெண்டும் சேர்த்து 85 வாக்குகள். இந்த 85 வாக்குகளை வச்சுக்கொண்டு இதில் தான் 50% பார்ப்பாங்க. இந்த 85%ல் 50% அப்படின்னு பார்க்கும்போது 44 வாக்குகள் தான் பெற்ற ஏ தான் 50% தாண்டின வாக்காளராக, அதை போட்டியாளராக இருக்க போகிறாரு. அப்படி பார்க்கும்போது இந்த 44 எடுத்த ஏ வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். இதே மாதிரி பி பக்கம் 50% தாண்டினா பி வெற்றியாளராக அறிவிக்கப்படுவாங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு தெளிவாக விளங்கியிருக்கும். ரைட், இப்படி இருக்கும் ஒரு பட்சத்தில் இப்போ விருப்பு வாக்குகள் நாங்கள் எண்ணித்தான் இவங்க வெற்றி பெறணுமா அப்படின்ற கேள்வி இருக்கும். யாருமே விருப்பு வாக்கு போடலை. ஏபிக்கு யாருமே 1 2 3ன்னு சொல்லி விருப்பு வாக்குகள் எங்கேயுமே போடலைன்னு வச்சுக்கொள்ளுங்க. இப்போ என்ன நடக்கும்? ஏற்கனவே அவங்க எடுத்த 40 35 தான் இருக்க போகுது. இப்போ இதில் எப்படி பார்ப்பாங்கன்னு சொன்னால் இப்போவும் வந்து இந்த 40லே 35ஐயும் கூட்டி வாரத்துக்கு யாருக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது? அதாவது இதில் வார 50% யாரை தாண்டிருக்காங்கன்னா 40 பெற்ற ஏ தான். அந்த நேரத்தில் ஏ தான் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். இதுதான் இலங்கையில் இந்த முறை நடக்க போகிற தேர்தலுடைய நடைமுறையாக இருக்க போது. இது போன முறையும் அப்படி தான் இருந்தது, எப்போவுமே அப்படி தான் இருக்குது. இதில் எந்த மாற்றமும் தேர்தல் விதிகளில் பெரிய அளவான மாற்றங்கள் எதுவுமே வரலை. இந்த விருப்பு வாக்குகள் பற்றி பெரிய அளவாக வந்து யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்போ எனக்கு 1 போட்டால் மற்ற அவருக்கு 2 நீங்கள் விருப்பு வாக்காக போடுங்கன்னு சொல்லி எந்த ஒரு தேர்தல் வேட்பாளரும் இலங்கையில் இந்த முறை செய்ததாக பார்க்க கிடைக்கல. இது வந்து 2 தடவை இலங்கையில் நடந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒன்று 1982ஆம் ஆண்டு எனக்கு வந்து ஒரு 1ஆம் நம்பரையும் அவருக்கு 2ஆம் நம்பரையும் அழிங்கன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவான பிரச்சாரம் நடந்ததாக சொல்லப்படுது. அதே போல் 1988ஆம் ஆண்டும் இதே மாதிரியான விருப்பு வாக்கு சம்பந்தமான அந்த வேட்பாளர்களே எனக்கு 1 அவருக்கு 2ஆம் விருப்பு வாக்கு அழங்குன்னு சொல்லி அந்த வாக்கு கேட்டதாக சொல்லப்படுது. அதுக்கு பிறகு அந்த மாதிரியான ஒரு விருப்பு வாக்கு கேட்டு இருக்கிற நடைமுறை வேட்பாளர்கிட்ட இல்லை. ஆனால் இந்த நடைமுறை வந்து வாக்காளர்கிட்ட இருக்குது. நாங்கள் வாக்களிக்கும் போது இந்த விஷயத்தை நாங்கள் கருத்தில் கொள்ளலாம். இன்னொரு விஷயம்னு சொன்னால் இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். நீங்கள் நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களுக்கு விருப்பமான எந்த சின்னத்துக்கு நேராக அந்த பெட்டிக்கு வெளியாக இல்லாமல் பெட்டிக்குள்ளே சிறிதளவான ஒரு க்ராஸ், அதாவது புள்ளடி விட்டிங்கன்னா விருப்பு வாக்குகள் 1 நீங்கள் போடக்கூடாது, போடவும் தேவையில்லை. அப்படி நீங்கள் போட்டிங்கன்னா உங்களோட வாக்குகள் செல்வடியற்ற வாக்குகளாக இருக்கும். ஏன்னா அதிகமான வாக்காளர்கள் செல்வடியற்ற வாக்குகள் எண்ணிக்கை அதிகரிப்பு கூடவே இருக்குது. அதை இல்லாமல் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி செய்யுங்க. புள்ளடி போட்டிங்கன்னா ஒரு சின்னத்துக்கு நேரம் அதுக்கு நேரம் நீங்கள் எந்த ஒரு இலக்கங்களும் போடக்கூடாது. இலக்கம் மட்டும் போட போனீங்கன்னா 1 2 3ன்னு சொல்லி உங்களுக்கு விருப்பமான சின்னங்களுக்கு நேரம் உள்ள பட்டியலுக்குள்ள இலக்கங்களை போடலாம். இது மட்டும்தான் இருக்கிற முக்கியமான விஷயமா பார்க்கப்படுது. இலங்கையை பொறுத்தவரையில் எனக்கு தெரிஞ்சு பொதுவாக இந்த விருப்பு வாக்கு போடுற நடைமுறை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. அவர் கொண்டு இவருக்கு 2 போடுறது குறைவாக தான் இருக்குது. இந்த புள்ளடி போடுற முறை தான் அதிகமாக இருக்குது. நான் அது இலகு மக்களுக்கு பெரிய அளவாக குழப்பத்தை ஏற்படுத்தாது அப்படின்றதுக்காக. ஆனால் இந்த முறையும் இருக்குது அப்படின்றத ஞாபகப்படுத்துக்காக தான் இந்த வீடியோ. ஆர்ஜி சந்துரு ரிப்போர்ட்ஸ் யூடியூப் சேனல், ஃபேஸ்புக் பேஜ் 2ஐயும் ஃபாலோ பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன்.